Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் மினிட்ல நீங்கள் இருக்கீங்க சரியா? இந்த நேரத்தில் அதாவது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டாப் 32 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம என்னாச்சு பார்த்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம் சரியா? இந்த டாப் 30 கொஸ்டின்ஸை மேக்ஸிமம் நீங்கள் கவர் பண்ணிங்க. ஏன்னா நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் நமக்கு வந்து அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஃபைன் கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் யூ மீன் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சரியா? அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் டைப் 1 டைப் 2 டைப் 2 எரர் சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதையும் நீங்கள் பார்த்துங்க. அதாவது what are the three basic principles of experimental design? Write short notes on analytics of variance. They compare the randomized blockchain over Latin square equation சரியா? இதையும் தெளிவாக பார்த்துங்க. State the convergence of Newton-Raphson method. அதுக்கப்புறம் find the all eigen values சொல்லி கொடுத்துருக்காங்க. Jacobian மெத்தடில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. use Euler formula to find y of 0.5 0.2 and y of 0.4 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஃபைன் டைப் 1 டைப் 2 எரர். அதுக்கப்புறம் ரைட் டவுன் தி யூசஸ் ஆஃப் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சைக்வைர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. வாட் யூ மீன் பை அதாவது டூ வே கிளாசிஃபிகேஷன் இன் அனாலிசிஸ் வேரியன்ஸ் சரியா? ஸ்டேட் தி கண்டிஷன் ஃபார் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் நியூட்டன்-ராப்சன் மெத்தட் அண்ட் ஆர்டர் ஆஃப் கன்வர்ஷன் சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சால்வ் பை காஸ் ஜோர்டான் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவும் சரியா? அதுக்கப்புறம் ரைட் ஆடம்ஸ், அந்த ஆடம்ஸும் மெலனும் இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கரெக்டர் ஃபார்முலாவில் அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா? அதே மாதிரி ஸ்டேட் லெவல் ஆஃப் அதாவது சிக்னிஃபிகன்ஸ், வாட் ஆர் நல் அண்ட் அல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். அதுக்கப்புறம் அவானா டேபிள் 1 வே கிளாசிஃபிகேஷன், ரைட் டவுன் தி அவானா டேபிள் 2 வே கிளாசிஃபிகேஷன் சரியா? அதுக்கப்புறம் டிஃபைன் சிஆர்டி ஆர்பிடி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.